எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயும் அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th January and 25th January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். விஷ்ணு இருக்கார் உங்கள் கேள்வியில் கேட்கறதுக்கு. நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். எஸ் சார் நேற்று நீங்கள் சொல்லும்போது கோல்டு நாங்களே கேட்காம நீங்கள் டக்குன்னு கோல்டு ஏறும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். ஸோ கோல்டு இப்போவே ஆல்மோஸ்ட் 13,000 தொட்டுருச்சு சார். அதாவது ஜிஎஸ்டி அது இதெல்லாம் இல்லாமல் 12,900 ரேஞ்சில் இருக்குது. 12,900 ஆயிடுச்சு. 900 ஆயிடுச்சு. அச்சே தின் வந்துருச்சு. ஸோ நீங்கள் உடனே 13,000 எப்போ தொட்டுருச்சுறாங்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் ஜிஎஸ்டி அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறீங்க. நடுவில் 13,000 டச் ஆகி 12,800 வந்தது. திரும்பி 13,000 இப்போ 12,900 ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் கோல்டு ரேட் இன்னும் ஏறும் அப்படின்றத சொன்னீங்க. டெஃபினட்டாக கோல்டு ரேட் இன்னும் ஏறும். ஓகே, அதாவது 2 காரணம். ஜூனில் இவர் மாறுவார், ஃபெடரல் ரிசர்வ் கவர்னர். பவல் அவனை பம்ப் அடித்து 2 வாட்டி ரேட் கட் பண்ண வைப்பான். அதே சமயத்தில் ஜியோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் கியூபா, ஈரான், கொலம்பியா அங்கெல்லாம் கை வைப்பேன், இந்த மாடலை காட்டுவேன்னு சொல்லியிருக்கான். ரஷ்யாவும் சைனாவும் நாங்கள் எங்கள் கையை காட்டுவோம்னு இருக்காங்க. பெரிய மிசைலை வச்சு யுக்ரைனில் அடி நடிச்சிருக்கலாம். ஸோ இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டும் முடியல. தாய்வான் சைனா கான்ஃப்ளிக்ட் கூட ஓப்பன் ஆகும். அதே சமயத்தில் ஈரானில் பெரிய சண்டை நடக்குது. மக்கள் தெருவில் இறங்கி இருக்கிறாங்க. அந்த தலைவர் ஸ்பிரிச்சுவல் ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் சொல்கிறதுனால இவங்கெல்லாம் ஆடுறாங்கன்னு. சாங்கியும் ட்ரம்ப் இன்டர்வியூன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுஏஇக்கும் சவுதிக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா யுஏஇ சப்போர்ட் பண்ணுறவங்க சவுத் எம்எல்ஏ ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால் ஓவராலாக சுச்சுவேஷன் நாசுக்காக இருக்குது. சவுதி யுஏஇ டென்ஷன், ஈரானில் டென்ஷன், சைனாவில் டென்ஷன், சைனா தைவான், ரஷ்யா யுக்ரைன், அமெரிக்கா வெனிசுலா, இது மாதிரி பல ப்ராப்ளங்கள் ஓடிட்டுருக்கு. அதனால் ஜியோ பொலிட்டிக்ஸ் கொளுத்திட்டுருக்கு. அதனால் அமெரிக்காவை எதிர்க்கிறவங்க இன்னும் கோல்டை வாங்குவாங்க. கோல்டோட ரிசர்வ்ஸ் வேல்யூ டாலருக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னு நம்ம ரிப்போர்ட் பார்த்தோம். அதனால் கோல்டோட முக்கியத்துவம் கிளியராக இருக்குது. இங்கேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன டென்ஷனோட எங்கள் டென்ஷனையும் சேர்த்துக்கோங்க சார். எங்களுக்கு ஒரு டென்ஷன். சவுத் இந்தியன் பேங்க்கு 52 வீக் லோவிலேருந்து இப்போ 20 rupees ஏறி இருக்குது. தங்கமயில் 52 வீக் லோவிலேருந்து அரௌண்ட் 2,000 rupeesக்கு மேலே ஏறி இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 109 ரூபா ஏறி இருக்குது 52 வீக் லோவிலேருந்து. மணப்புரம் ஆல்ரெடி 52 வீக் ஹையில் தான் அந்த ரேஞ்ச்லேயே ஓவர் ஆகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்போ என்னுடைய வியூ எப்படி இருக்கணும்? கோல்டு பீஸ்க்கே கம்முன்னு போயிடவா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணலாமா? கோல்டு பீஸ் தான் போகணும். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றா சவுத் இந்தியன் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, கர்நாடகா பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். சார், ஒரு வியூவரோட கேள்வி ஒன்று. இப்போ நீங்கள் அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க, இது வேண்டாம், ஸ்மால் கேப் பக்கமே போக வேண்டாம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நாளாக அட்வொகேட் பண்ணுறீங்க. அதில் பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு அண்டர் வேல்யூட் பேங்க் பாஸ். இல்லை, அந்த கேள்வி அது சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ஸ்மால் கேப் பேங்க் தான், ஹைலி அண்டர் வேல்யூடு. ஆர்பிஐ ரெகுலேஷன் மற்ற ஸ்மால் கேப் அக்கௌண்ட்ஸை எவனும் பார்க்க மாட்டான். இங்கே ஆர்பிஐ கண்ணத்தை வடக்கனை விட்டு பார்த்துட்டு இருப்பான். அதனால தான் நம்ம கர்நாடகா பேங்க்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஆனால் கியூபிட்ல இல்லை. ஓகே சார், டாடா ஸ்டீலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கும். ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் 35 times ஏர்னிங்ஸ் ஒரு கமாடிட்டி பிளேயருக்கு கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா இப்போது அந்த கோரஸில் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது இவங்க வாங்கியிருக்க அந்த நீலாஞ்சல் இஸ்பாத் நிகாம் லிமிடெட் அது பெருசாக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஃபியூச்சர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான டெஃபினட்டாக பெருசாக இருக்கும். ஸோ டாட்டா இப்போ 170 180 இருக்குன்னு நினைக்கிறேன். அது 220 230 போகும். என்னைக்கு போகும்னு சொல்ல தெரியாது. பட் இட் இஸ் டூ காஸ்ட்லி. இப்போ வாங்கி கன்சிடர் பண்ணி யூஸே கிடையாது. ஓகே சார், ஐடிஎஃப்சி நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு பெரிய அப்சைட் நாங்கள் பார்க்குறோம்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நொமுரா நேற்று நான் சொன்ன மாதிரி ஐடிசிக்கு டவுன் கிரேட் கொடுத்துருந்தாலும் வைத்தியநாதன் பற்றி நான் அன்றைக்கி சொன்னேன். அன்றைக்கி கணிச்சதை இன்றைக்கி சொல்கிறான். அதனால் இப்போ வந்து அவசரப்பட்டு ஒன்றும் பார்க்கறது வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்து சொன்னது 28 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு கன்சிடர் பண்ண சொன்னது 70க்கு மேலே எங்கேயோ போயிடுச்சு, எங்கன்னு தெரியாது எனக்கு. ஓகே சார். டெலாய்ட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 86% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து கோல்டு ஜுவல்லரி இந்த விஷயங்களை ஒரு ப்ரிஃபர்டு வெல்த் கிரியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ 86% அவங்களோட மைண்ட் செட் அப்படின்னா இதுதான் அவங்க மைண்ட் செட்னா அது கரெக்டான மைண்ட் செட் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா தங்கம் தானே கேஷாக மாற்ற முடியும், வேறு எதை நீங்கள் கேஷாக மாற்றுவீங்க? அதனால கரெக்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது குறையும்ல சார்? அது உங்கள் இஷ்டம். ரியல் பணக்காரன் காசு ஸ்பேருக்கு வச்சவன் தான் காசு ஸ்டாக்குக்கு வருவான். முதல்ல சேஃப்டிங்கிறது கோல்டு. நானே 400 கோல்டு வாங்குறேன். நீங்கள் பல தடவை அதை சொல்லியிருக்கீங்க. பட் 86% ஆஃப் இந்தியன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு மார்க்கெட் விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு தாட். அதை விட்டு போடுது. கோல்டு முக்கியம். எது வந்தாலும் கோல்டு முக்கியம். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட்டை வந்து கேப் பண்ணியிருக்காங்க. 75%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கம்மியாக இருந்தது, இப்போ கேப் பண்ணியிருக்காங்க. பே அவுட் லிமிட்டை 75% பண்ணியிருக்காங்க. 75% ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் என்ன அர்த்தம்? நெட்ஒர்த்து வந்த ப்ராஃபிட் எல்லாம் டிவிடெண்டாக கொடுங்குறான். அப்போ அந்த பேங்க்கு ஸ்ட்ராங்காகவே ஆகாது. இருக்கிற பணத்தெல்லாம் நீ டிவிடெண்டாக உருவிட்டா எப்படி பேங்க்கோட புக் வேல்யூ க்ரோ ஆகும்? பேங்க்கோட புக் வேல்யூ க்ரோ ஆகுதுன்னா டெபாசிட் க்ரோ ஆகாது, பேங்க்கே க்ரோ ஆகாது. இல்லை நீங்கள் சொல்கிறது இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிவிடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ டிவிடெண்ட்டுக்கு ஸ்டாக்கே வாங்காதுன்னு தானே நான் சொல்கிறேன். வேறு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டிவிடெண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கமே போகக்கூடாது நம்ம. ஓகே சார். அடுத்தது வந்து ப்ரமோட்டர் செல்லிங் வந்து கண்ணா பின்னான்னு செல் பண்ணியிருக்காங்க 3 இயர். நீ வந்து ஒரு 10 ரூபா ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு கொடு வேல்யூ பண்ணால் ப்ரமோட்டர் தான் விற்பான். நல்லா இருக்கே சார். இது நல்லா டக்குன்னு ஐபிஓ உள்ளே வர வேண்டியது, இல்லை ஒரு ஆஃபர் ஃபார் சேல் போட வேண்டியது, உடனே போட்டு காசை வைன் பாக்கெட்டில் போட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது. ஓகே சார். ஏர்டெல் கொடுத்துருக்காங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எல்லாரும் அதானி, வில்மர், இவங்க எல்லாமே வந்து எல்ஜி, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், அந்த ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறான், இந்த விலையில் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்க, நாளைக்கு விலை குறையும், நான் வந்து உன்ட்டு சீப்பாக வாங்கிக்கிறேங்கிறோம். டாடா கேபிட்டல் உட்பட 7500 கோடி ரூபாய்க்கு. அதே தான் டாடா கேபிட்டல் ஃபோர்ஸ்டு. ஓகே, நீங்கள் அது பண்ணி ஆகணும், அந்த ரிசர்வ் பேங்க் பண்ணி ஆகணும்னு சொன்னது. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து சன்ஃபார்மா, லூபின், சிப்லா, இவங்க வந்து அந்த செமக்ளூட்டட் எக்ஸ்பைரி வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் 2026. லூபின் ப்ரமோட்டரை பற்றி தெரியாது, பிரதர் அண்ட் சிஸ்டர் ப்ராப்ளமாக இருக்கும். எனக்கு சிப்லா, நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி பெட்டர். ஜைடஸும் ஓகே. அதாவது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், வெல்னஸ் கிடையாது. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் எதிர்பார்த்துருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் சார், வேதாந்தாவுடைய சன் இறந்துருக்காரு. ரொம்ப ஒன்று இட்ஸ் அ சேட் இன்சிடென்ட். அண்ட் 75% ஆஃப் த வெல்த் அது முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், தூத்துக்குடி சாவுக்கு அவர் தான் காரணம். அதுலேயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் சரியாக அதை காம்பன்சேட்டும் பண்ண அப்பாலஜைஸ் பண்ணலங்கிறது சரியாக தான் விஷயம். ஆனால் நம்மளாம் நல்ல மனுஷங்க. நம்ம ஒருத்தனோட புத்திர சோகத்திலும் போது தமிழ் சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறது தப்பு. உலகத்தில் புத்திர சோகத்தோட மோசமாக வேணும் கிடையாது. அதை நீங்கள் கேலியாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசுறது ரொம்ப தப்பு. நம்மளோட கொள்கை ரீதியாக எதிரியாக இருக்கிறோம். ஆனால் அவன் கட்ட காலத்தில் அவனை பார்த்து கைக்குப்பி சிரிக்கிறது ரொம்ப தப்பு. ரைட் சார். ஃபைனல் கொஸ்டின் சார். கியூபிட் வந்து திடீர்னு ஒரு 20% குறைஞ்சிருக்கு அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை எப்படி? அந்த ஸ்டாக் நான் தொடவே மாட்டேன். ஏன்னா ப்ரமோட்டரே சரி கிடையாது. ஃபஸ்ட்டு ரேட்லேயே தூக்கி ஃபைலை உள்ளே வச்சிடும். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரமோட்டர் வந்து இப்போ ஒரு ப்ரமோட்டர்கிட்ட விற்றுருக்காரு. அவர் பல ஸ்கேம்ஸில் அவர் பேர் வந்தது. அவர் பண்ணாயில இல்லையான்னு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு ரிஸ்க் வேண்டாம். இல்லை, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்னு நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆனால் டக்குன்னு ஒரு பாயிண்டில் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க. ஏன்னா ப்ரமோட்டர் ப்ராப்ளம். ஸோ அந்த இது வந்து ரெட் ஃப்ளாக் அடிச்சது, டக்குன்னு வெளியே வந்துட்டீங்க. வெளில வந்துட்டோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த கேள்விகள் தான் சார் இன்றைக்கி. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் கூட நான் கேட்குறேன் சார். இன்றைக்கி நமக்கு ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க.
அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.